ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்து ஃபினிஷ் பண்ண டிவி ஷோ பெட்டர் கால் சால் அப்படின்ற ஷோவில் வந்த டயலாக் தான். அந்த டயலாக் ஐ ஃபவுண்ட் இட் ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஐ இமீடியட்லி தாட் ஐ ஷுட் மேக் அ லெசன் ஆன் திஸ். ஸோ ஹியர் வி ஆர். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே, let's get into today's lesson. But no person in their right mind would behave the way Jimmy has. But no person in their right mind would behave the way Jimmy has. Alright, that was the dialogue from the show. அதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, no person in their right mind would behave the way Jimmy has. ஜிம்மி நடந்துக்கிட்ட விதத்தில் சரியான மனநிலையில் இருக்கிற எந்த ஒரு ஆளும் நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ்வலி டெய்லி கான்வர்சேஷன்ஸில் நிறைய இதை யூஸ் பண்ணுவோம். நீ நடந்துக்கிட்ட விதத்தில், நீ செலவு பண்ணுற விதத்தில், நீ செலவு பண்ணுற மாதிரி, நீ செலவு செய்கிறது போல், இப்படிலாம் யூஸ் பண்ணுறது தான் இந்த வே அப்படின்றத வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். இதில் த நோ பர்சன் இன் தேர் ரைட் மைண்ட், இது சப்ஜெக்ட். இன் தேர் ரைட் மைண்டுன்றது அந்த சப்ஜெக்ட் பர்சனை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க ஒரு ஆட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்னு வச்சுக்கலாம். அடுத்து இருக்கிறது வேர்ப் வுட் பிஹேவ். எப்படி பிஹேவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறோம்? த வே, ஒரு சர்டன் வேல பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அந்த சர்டன் வேவை டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். சப்ஜெக்ட் வேர்ப் இருக்குது, ஆனால் அந்த வேர்பில் ஒன்லி ஆக்சிலரி மட்டும்தான் இருக்குது. ஜிம்மி ஹேஸ் பிஹேவ்டு. பிஹேவ்டுன்ற மெயின் வேர்பை திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் அந்த ஆக்சிலரியோடு ஸ்டாப் பண்ணிக்கிறோம். த வே ஜிம்மி ஹேஸ், யூ ஹேவ், ஷீ டிட், இப்படிலாம் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி எக்ஸாம்பிள்ஸில். ஆல்ரைட், இன்றைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சிம்பிள் சென்டென்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு, நீ செலவு செய்கிற விதத்தில் யாரும் செலவு செய்ய மாட்டாங்க. நோ ஒன் வுட் ஸ்பெண்ட். யாரும் இந்த விதத்தில் செலவு செய்ய மாட்டாங்க. நோ ஒன் வுட் ஸ்பெண்ட் த வே யூ ஸ்பெண்ட். யூ ஸ்பெண்டுன்னு திருப்பி அந்த வேர்பை ரிப்பீட் பண்ணாமல் ஸ்பெண்டில் இருக்கிற ஆக்சிலரி டூவை மட்டும் சொல்லிக்கிறோம். ஓகே, நோ ஒன் வுட் ஸ்பெண்ட் த வே யூ டூ. யூஸ்வலி இது வே நம்ம சொல்லும் போது இன்னுன்ற ப்ரெப்போசிஷன் நம்மளுக்கு மைண்டில் வரும். பட் இதில் இன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன் இல்லாமலே இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் அண்ட் நேச்சுரல். ஓகே, ஆல்ரைட், செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீ நடந்துக்கிட்ட விதம் யாருக்கும் பிடிக்கல. ஸோ யாருக்கும் பிடிக்கல, நோபடி லைக்ட். எது பிடிக்கலனா விதம். த வே, எந்த விதம்னா நீ நடந்து கொண்ட விதம். த வேவை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் தான் இது. நோபடி லைக்ட் த வே யூ ரியாக்டட். ஸோ போன சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்த அந்த கிளாஸ், அதாவது ஆட்ஜெக்டிவ் கிளாஸ், வேயை டிஸ்கிரைப் பண்ணி வந்த கிளாஸில் ஆக்சிலரியோட ஸ்டாப் பண்ணிட்டோம். இங்கே அந்த மாதிரி பண்ணலை. ஆக்சுவலி போன சென்டென்ஸ் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் சென்டென்ஸ். நீ செலவு பண்ணுற விதத்தில் யாரும் பண்ண மாட்டாங்க, நீ செலவு பண்ணுற மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு கம்பேரிட்டிவ் சென்டென்ஸ் அது. ஸோ எந்த வேர்பை கம்பேர் பண்ணுறோமோ அந்த வேர்ப் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நாம் செகண்ட் டைம் அந்த வேர்பை ரிப்பீட் பண்ணாமல் ஆக்சிலரியோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் இந்த சென்டென்ஸ் இஸ் நாட் எனி கம்பேரிட்டிவ் சென்டென்ஸ். எந்த கம்பேரிட்டிவ் சென்டென்ஸும் இல்லை இது. இட் இஸ் ஜஸ்ட் அ சென்டென்ஸ் சேயிங் தட் யாருக்கும் நீ பிஹேவ் பண்ண விதம் பிடிக்கல, நீ நடந்துக்கிட்ட விதம் பிடிக்கலன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கோம். நோபடி லைக்ட் த வே யூ பிஹேவ்ட் ஆர் யூ ரியாக்டட். ஓகே, தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். நீ நடந்துக்கிட்ட விதத்தில் யாரும் நடந்துக்க மாட்டாங்க. ஸோ இங்கே நீ நடந்துக்கிட்ட விதம், யாரோ நடந்துக்கிற விதம், அதை தான் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ கம்பேரிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இந்த இடத்துல ரியாக்ட் ஆர் பிஹேவ்ன்ற வேர்பை நம்ம கம்பேர் பண்ணுறோம். நோபடி வுட் பிஹேவ் ஆர் நோபடி வுட் ரியாக்ட் த வே யூ டிட். ஓகே, இந்த இடத்துல ஏன் டிட் சொல்லி நிறுத்திக்கலாம்? பிகாஸ் இங்கே அகெயின் ரியாக்டட் தான் வரப்போகுது. த வே யூ ரியாக்டட் ஆர் யூ பிஹேவ்டுன்னு தான் வரப்போகுது. ஓகேயா? ஸோ ரெண்டு வேர்பையும் கம்பேர் பண்ணுறோம். அந்த ரெண்டு வேர்புமே சேமாக தான் இருக்குது. ரெண்டுமே ரியாக்ட் பண்ணுற விதம், நடந்துக்கிட்ட விதம். கரெக்டாக? ஸோ அதனால் செகண்ட் டைம் அந்த வேர்பை சொல்லாமல் ஆக்சிலரியோடு ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்டில் டீட்டெயில் லெசன் வேணும்னா சொல்லுங்கள். எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆர் எலிப்டிக்கல் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ் நான் சீக்கிரமே அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரைட், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த மீட்டிங்கை மேனேஜர் நடத்தியிருக்கிற விதத்தில் உன்னால் நடத்த முடியுமா? மேனேஜர் நடத்தின மாதிரி உன்னால் நடத்த முடியுமா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ உன்னால் இந்த மீட்டிங்கை நடத்த முடியுமா? கேன் யூ கண்டக்ட் திஸ் மீட்டிங்? எப்படி நடத்த முடியுமா? த வே the manager has conducted. அகெயின் திருப்பி கண்டக்டரை ரிப்பீட் பண்ணாமல் ஹேஸோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, கேன் யூ கண்டக்ட் திஸ் மீட்டிங் த வே த மேனேஜர் ஹேஸ்? ஓகே, ஸோ மேனேஜர் ஹேஸ்ன்னு சொல்லும்போது என்ன சம்மந்தமே இல்லாமல் இங்கே ஹேஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. மேனேஜர் ஹேஸ் கண்டக்டட் அப்படின்றதான் இதோட ஃபுல் சென்டென்ஸ். நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வேணும்னே நான் பண்ணதான் நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. இங்கிலீஷில் நிறைய சென்டென்சஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் அந்த எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ன்ற டேர்மை நான் யூஸ் பண்ணேன். ஸோ திருப்பி நம்ம அதே வேர்ட்ஸை ரிப்பீட் பண்ணாமல், சென்டென்ஸில் ஆல்ரெடி மீனிங் வந்து இம்ப்ளை ஆயிடுச்சு, அந்த வேர்டு இல்லாமலே அந்த சென்டென்ஸோடைய மீனிங் புரியும் அப்படின்னா அந்த வேர்டை ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம பேசுவோம். அதுக்கு பேர் தான் எலிப்சிஸ் ஆர் எலிப்டிக்கல் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ். ஸோ அது நம்மளுக்கு புரிஞ்சாதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்க முடியும் முழுமையாக. இல்லை த வே த மேனேஜர் ஹேஸ்னா மேனேஜர் வைத்திருக்கும் விதத்தில்னு கூட நம்ம வந்து புரிஞ்சுப்போம்.
ஏன்னா மேனேஜர் ஹேஸ்னா மேனேஜர் வைத்திருக்கிறார்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கூட நம்மளுக்கு மைண்டில் தோணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த கான்செப்டை நான் இதில் கொண்டு வந்தேன். ஆல்ரைட், மூவிங் ஆன். அவனை மாதிரி குழந்தைங்க கிட்ட கத்துற யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவன் தான் அப்படி கத்துவான் குழந்தைங்க கிட்ட. அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இது. ஸோ நீங்கள் யாரையாவது பார்த்துருக்கீங்களா? ஹாவ் யூ எவர் சீன் எனி ஒன்னை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். குழந்தைங்க கிட்ட கத்துற யாரையாவது. எனி ஒன் ஹூ ஷவுட்ஸ் அட் தேர் கிட்ஸ் த வே ஹீ டஸ். அவனை போல், அவன் கத்தும் விதத்தில் கத்தும் ஒருவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத அர்த்தம். ஓகே, ஹாவ் யூ எவர் சீன் எனி ஒன் ஹூ ஷவுட்ஸ் அட் தேர் கிட்ஸ் த வே ஹீ டஸ். ஸோ இதே இடத்துல த வேக்கு பதிலாக லைக் ஹீ டஸ், ஆஸ் ஹீ டஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் டஸ் ஏன் வந்தது, டஸ்ஸோடு ஏன் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ த வேக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் நான் சொல்கிறேன். லைக் ஹீ டஸ் இல்லை ஆஸ் ஹீ டஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் இதே அர்த்தம் தான். ஓகே, ஹாவ் யூ எவர் சீன் எனி ஒன் ஹூ ஷவுட்ஸ் அட் தேர் கிட்ஸ் த வே ஹீ டஸ். ஹீ டஸ் ஏன் இங்கே வந்திருக்கு? ஹீ ஷவுட்ஸ்னு வரும். ஷவுட்ஸில் இருக்க ஆக்சிலரி டஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கஷ்டமான நேரத்தில் அவள் சிஸ்டர் நடந்துக்கிற விதத்தில் அவள் எப்போவும் நடந்துக்க மாட்டா. அவள் சிஸ்டர் ரொம்ப காமாக நடந்துக்குவா, இவள் காமாவே நடந்துக்க மாட்டான்னு இருக்கலாம். இல்லை அவள் சிஸ்டர் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பா, இவன் அந்த மாதிரி இருக்கவே மாட்டா. எப்படி வேணால் இருக்கலாம் அந்த சென்டென்ஸ். பட் அவள் சிஸ்டர் நடந்துக்கிற விதத்தில் இவன் நடந்துக்க மாட்டா. 2 பேர் நடந்துக்கிற விதத்தையும் இங்கே கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி சொல்லலாம்? அவள் எப்போவும் நடந்துக்க மாட்டா. ஷீ நெவர் ரியாக்ட்ஸ் ஆர் ஷீ நெவர் பிஹேவ்ஸ் த வே ஹர் சிஸ்டர் பிஹேவ்ஸ் ஆர் ரியாக்ட்ஸ் அப்படின்றது திருப்பி சொல்லாமல் ஆக்சிலரி டஸ்ஸோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஷீ நெவர் ரியாக்ட்ஸ் த வே ஹர் சிஸ்டர் டஸ் இன் டஃப் டைம்ஸ் ஆர் இன் டஃப் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, அவள் எப்போவும் நடந்துக்க மாட்டா உங்கள் சிஸ்டர் நடந்துக்கிற விதத்தில். ஷீ நெவர் ரியாக்ட்ஸ் த வே ஹர் சிஸ்டர் டஸ் இன் டஃப் சிச்சுவேஷன்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் எம்ப்ளாயீஸை ட்ரீட் பண்ணுற மாதிரி அவர் ட்ரீட் பண்ணுறது இல்லை. ஓகே, அவர் எம்ப்ளாயீஸை ட்ரீட் பண்ணுறது இல்லை. ஹீ டசன்ட் ட்ரீட் தி எம்ப்ளாயீஸ் த வே யூ டூ ஆர் லைக் யூ டூ ஆஸ் யூ டூ. இந்த இடத்துல ஆக்சுவலி த வே யூ ட்ரீட்னு வரணும். ட்ரீட்னு இருக்கிறதுனால வெறும் டூ மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ டசன்ட் ட்ரீட் தி எம்ப்ளாயீஸ் த வே யூ டூ. ஆல்ரைட், தி லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டுடே. அவள் பிரச்சனையை சால்வ் பண்ணுற விதத்தில் பிரச்சனையை சால்வ் பண்ணுற ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. ஸோ நான் ஒருத்தரை பார்த்ததே இல்லை. ஐ ஹாவ் நெவர் சீன் சம்ஒன்னை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சொல்லியிருக்கோம்? பிரச்சனையை தீர்க்கிற ஒருத்தரை. ஓகே, ஐ ஹவ் நெவர் சீன் சம்ஒன் ஹூ சால்வ்ஸ் ப்ராப்ளம்ஸ் த வே ஷீ டஸ். ஷீ சால்வ்ஸில் இருக்க ஆக்சிலரி டஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹவ் நெவர் சீன் ஆர் ஐ ஹவ் நெவர் மெட் சம்ஒன் who solves problems the way she does or like she does, as she does. இதுவும் யூஸ் பண்ணலாம். Alright, that's all to do with today's lesson. ஸோ இன்றைக்கி ஒரு லாஸ்ட்டாக ஒரே ஒரு கிளிப்பிங் மட்டும் ஆட் பண்ணுறேன். அந்த கிளிப்பிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க, அதில் லாஸ்ட்டில் ஒரு ஆக்சிலரியோடு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அங்கே ஃபுல்லாக verb எப்படி இருக்கணும் அப்படின்றது நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching this lesson till the very end, and here's the clip coming for you. I'd give anything to be loved the way you have. I'd give anything to be loved the way you have.